1965 நியூயார்க்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த இடம் அமெரிக்கால இருக்குது. அவங்க அப்பா பேரு ராபர்ட் டோனி சீனியர், அவங்க அம்மா பேரு எல்சி ஃபோர்டு. அவங்க அப்பா அம்மா ராபர்ட் டோனி ஜூனியர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பையன் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியில தான் பிறந்திருக்கான். அம்மா வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அப்பா வந்து ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்றவரு. அப்பா வந்து ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட், அம்மா வந்து ஒரு ஆல்கஹாலிக். பிறக்கும் போது ரொம்ப நல்ல பையனாவே வளர்ந்துருக்கான். அவனுக்கு அப்பா மாதிரியே சினிமாலே நம்ம ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. அப்பாவோட டைரக்ஷன்ல பவுண்ட் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ்ல நடிக்கிறான். ஆனா அதுலயுமே அவங்க அப்பா அவனை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாரு. அதுவும் 5 வயசுல. பிறந்த தெரியாத அந்த சின்ன பையன் பேட் வேர்ட்ஸும் பேசுறான். ஆனா அவனோட அப்பா அவனை 8 வயசுல ட்ரக் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருக்காரு. அவனோட பெத்த புள்ளையே ட்ரக் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறமா அவனோட 8 வயசுல பயங்கரமா ட்ரக் அடிக்டட் ஆகுறான். அதுக்கப்புறமா 1985 சாட்டர்டே நைட் ஷோ அப்படின்ற ஒரு காமெடி டிவி ஷோல நடிக்கிறான். ஆனா அந்த ஷோ வெற்றிகரமா போகல. அது மக்கள் மத்தியில நெகட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துச்சு. ரொம்பவே கேவலமான ஷோ இது அப்படின்ற ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சது. முக்கியமா ராபர்ட் டோனி ஜூனியரை வந்து ரொம்ப மோசமான காமெடி பண்ற நீலாம் எதுக்கு நடிக்க வர அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா டஃப் டர்ஃப், கேர்ள்ஸ் ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன், வியர்ட் சயின்ஸ், டெட் வெயிட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படம் நடிக்கிறாரு. ஆனா இது எதுவுமே அவர் கை கொடுக்கல. இருந்தாலும் தன்னோட முயற்சியை விடாம 1986 பேக் டு ஸ்கூல், 1987 பிக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. அது மீடியம் கிட்ட மட்டும் தான் கொடுக்குது. அதே 1987 வருஷம் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்க சொல்றாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பணக்கார பையன் ட்ரக் அடிக்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றதான் கதை. அதுக்கு இவரோட கதையவே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இவரோட ரியல் கேரக்டர் தெரியாத டைரக்டர், நீங்க வந்து ஒரு வருஷம் பப்புக்கு பார்ட்டிக்கெல்லாம் போய் உண்மையிலே ஒரு பணக்கார பையன் ட்ரக் அடிக்டடா இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க, டெய்லி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை ராபர்ட் டோனி ஜூனியர் ரொம்பவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு டெய்லி பப்பு பார்ட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே அட்டன் பண்றாரு. இவர் இந்த மாதிரி டெய்லி ட்ரக் யூஸ் பண்றதால நிறைய டைம் போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. ஒரு டைமும் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் போயிட்டு அவரை ஜாமீன்ல எடுத்து நடிக்க வச்சுட்டு திருப்பி விட்டுறாங்க. திருப்பி அவரு போய் அரெஸ்ட் ஆகுறாரு. திருப்பி இவங்க போய் ஜாமீன்ல எடுக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. வெளியே ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிடறாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா இவருக்கு ரொம்பவே ட்ரக் அடிக்ட் ஆயிடுச்சு. இதனாலே ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புறாங்க. அது ஒரு ட்ரக் மறுவாழ்வு மையம். ஆனா அவர் நடிச்ச அந்த லெஸ் தென் ஜீரோ படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நீங்க என் கூட நடிங்க, என் படத்துல நடிங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு லைன் கட்டி நிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்புறம் நடிச்ச படம் ஃபுல்லா பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கூட கிடையாது, நார்மல் ஹிட் மட்டும் தான் இருந்துச்சு. முக்காவாசி படங்கள் ஃபிளாப்பும் ஆக ஆரம்பிச்சது. சினிமாக்காரங்க பத்தியில ஒரு ராசி இல்லாத ஆக்டர் எப்பவுமே ஒரு போதையில தான் இருப்பாரு, இவருக்கு ஒரு சரியான கேரக்டர் அப்படின்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேட் விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு. ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியா ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல தான் ஒரு சான்ஸ் வருது. 1992 சாப்ளின் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறோம், அந்த படத்துக்கு நீங்க நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே டைரக்டர் வந்து அவரை செலக்ட் பண்றாரு. அந்த சாப்ளின்ற படம் சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறாங்க. ராபர்ட் டோனி ஜூனியர் இந்த சான்ஸை நம்ம விடவே கூடாது அப்படிங்கறதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்னா, சார்லி சாப்ளின் வந்து இந்த ட்ராம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல உள்ள கோர்ட் வந்து இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அங்க போய் கெஞ்சி கூத்தாடி எனக்கு இந்த கோட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் டோனி ஜூனியர் வாங்கியிருப்பாரு. அவர் அந்த கோட்டை போட்டு நடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோட்டை எதிர்ச்சா தொடும்போது அதுல ஒரு சிகார் இருந்துச்சு. அது சார்லி சாப்ளின் யூஸ் பண்ண சிகார். அதை இன்னமும் பத்திரமா ஒரு நினைவா வச்சிருக்காரு. ஆனா அந்த படம் நடிச்சதை எதிர்த்து நிறைய மீடியாவும் சரி, நிறைய மக்களும் சரி, அவ்வளவு பெரிய லெஜெண்டோட பயோபிக் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஆளை போட்டு எடுக்க வேண்டியது, இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை போட்டு அவரே அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாப்ளின் அப்படின்ற ஒரு படம் வருது. படத்தை பார்த்த மக்களும் சரி, மீடியாவும் சரி, எல்லாருமே எவ்வளவுக்குள்ள திட்டினாங்களோ அந்த அளவுக்கு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் சார்லி சாப்ளினாவே வாழ்ந்திருக்காரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழோட உச்சிக்கே போயிட்டாரு. அந்த படத்தோட மூலமா 3 ஆஸ்கார் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆனாரு. ஆனா எதுலயுமே வின் பண்ணல. அவர் சினிமால என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இன்னொரு பக்கம் போதை அவரால் விடவே முடியல. சோ ரெண்டே ஈவனா கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 1993 ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாரு. அதுல நடிச்ச டெபோரா ஃபால்கனர் அப்படின்ற ஹீரோயினையே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறாரு, 3 படம் நடிக்கிறாரு. அதுக்கு கம்மியா நடிக்கிறதே இல்ல. ஒரு பக்கம் படங்களும் நடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ட்ரக்கும் அடிச்சிட்டு இருக்குது. ஒரு டைம்ல தன்னோட ஒய்ஃபா இருக்கிற டெபோராக்கு தெரிஞ்சிருது. 2004 இனிமேல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. டிப்ரெஷன் ஆகிற ட்ரக் வந்து இன்னும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவரோட ட்ரக் அடிக்ட் எந்த அளவுக்கு போயிட்டு அப்படின்னா, படம் நடிக்கும் போதே ட்ரக் அடிச்சுட்டு வர்றது, ட்ரக் அடிச்சுட்டு படம் நடிக்கிறது, அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாரு. டைம்ல ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கோர்ட்ல கேஸ் போட்டு இவர் டெய்லி ட்ரக் அடிக்காம எங்கிட்ட கூட படம் நடிச்சுட்டு போயிடணும், அதுக்கு நீங்க டெய்லி காலைல ட்ரக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சம்மன் அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் ட்ரக் அடிக்காம படம் நடிச்சுட்டு போறாரு. ஆனா அது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம இன்னுமே ட்ரக் பயங்கரமா அடிக்கிறாரு. அடிச்ச உடனே இது வந்து கோர்ட்ல மிகப்பெரிய கேஸ் ஆகி அவருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 3 வருஷத்துல 1 வருஷம் பயங்கரமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. 2 வருஷம் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை எப்படியா திருத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. அதுல முக்கியமான ஃப்ரெண்டா இருக்கிற மேல் கிப்சன். இவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, அது போக ஒரு நல்ல ஆக்டர். மேல் கிப்சனுக்கு வந்த சிங்கிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தன்னோட ஃப்ரெண்டை நம்பி கொடுக்குறாரு. தன்னோட மேற்பார்வையில் தன் ஃப்ரெண்டு நடிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருந்து ஃபுல்லாவே பாத்துக்கிட்டாரு. அந்த படம் நல்ல ரீச் ஆகுது. இது ராபர்ட் டோனி ஜூனியருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்சது. அதுக்கப்புறம் கோத்திகா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்கிற சூசனையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவங்களுக்கு இவரோட டீடைல்ஸ் எல்லாமே
எல்லாமே தெரிஞ்சதால உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். உன் வாழ்க்கையில போதை இருக்கணும்னா நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கணும்னா போதை இருக்காது, நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷனை ராபர்ட் டவுனி ஜூனியர் கையிலேயே அவங்க கொடுத்துறாங்க. ராபர்ட் டவுனி ஜூனியரும் தன்னோட லவ்வை விட்டு கொடுக்காம எனக்கு நீ தான் வேணும், போதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சூசனையே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்த படமே அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. நம்ம எல்லாருக்குமே தெரியணும், ஆனா மிகப்பெரிய லெவல்ல தெரியணும், இப்போ தெரிஞ்ச அளவுக்கு தெரியக்கூடாது, தன்னோட பாஸ்டே மறைக்கிற அளவுக்கு ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல வர்ற வாய்ப்பு எதுவுமே விடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. 2005ல கிட்டத்தட்ட 5 படம் தொடர்ந்து நடிக்கிறாரு. 2008ல ஜோன் ஃபெஃப்ரியோ அப்படின்றவர் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை மார்வல் ஸ்டுடியோக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கு நீங்க யாரை ஹீரோவா போட போறீங்க அப்படின்னு சொல்லி மார்வல் கேட்கும்போது நான் ராபர்ட் டவுனி ஜூனியரை ஹீரோவா போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆல்ரெடி மார்வல் வந்து ரொம்பவே ரிஸ்க்ல இருக்கு, இந்த படம் நம்ம ஹிட் ஆனா மட்டும்தான் நம்ம மார்வலே மேலே எந்திக்க முடியும், இல்ல அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேற பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த டைம்ல நீங்க ராபர்ட் டவுனி ஜூனியரை எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லி மார்வல் ஜான் ஃபெஃப்ரியோ பத்தி கேட்கும்போது எனக்கு அவர் இருந்தா மட்டும் தான் அந்த படத்தை எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. ஆனா மார்வலோ லாஸ்டா ஒரு டெஸ்ட் ஷூட் எடுப்போம், அதுல ஒரு பாஸ் ஆனா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்னா டெஸ்ட் ஷூட்டும் எடுக்கிறாங்க, அதுல ஒரு வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. மார்வலே இந்த படத்துல இவர் நடிக்கலாம் படமே ஃபெயிலியர் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு அதுல இருந்துச்சு. அந்த படம் தான் அயன்மேன். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரேஞ்ச் மிகப்பெரிய லெவலுக்கு போயிருச்சு. டாப் சேலரி வாங்குற நடிகர் பட்டியல்ல டாப் 10க்குள்ள இவர் இருக்காரு. ஆனா அவர் எல்லா இடத்துலயும் சொல்றது என்னோட ஒய்ஃப் இல்லைன்னா நான் இல்லை, என்னோட ஒய்ஃப் சூசனால மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஒய்ஃபை ரொம்ப பெருமையா பேசுவாரு. அயன்மேன் படத்துக்கு அப்புறமா நிறைய படம் நடிக்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ், அயன்மேன் 2, டியூ டேட், அவெஞ்சர், அயன்மேன் 3 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியா 2019 இந்த அவெஞ்சர் எண்டுகம் அவரோட புகழோட உச்சிக்கே கொண்டு போச்சு. அயன்மேன் இல்லைன்னா அவெஞ்சர் படமே இல்லடா அப்படின்னு கொண்டு போற அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்துச்சு. அவெஞ்சர் எண்டுகேம்க்கு அப்புறம் 2020ல டோல் லிட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வச்சிருப்பாரு. அந்த படம் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த படமே கிடையாது. ஈவன் 2021ல ஒரு படமே நடிக்கல. 2021ல எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சாரு, அது ஒரு டாக்குமெண்ட்ரி படம், அந்த அளவுக்கு அது வந்து ஹிட் ஆகல. அதுக்கப்புறமா 2023ல மிகப்பெரிய டைரக்டராக கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர் அப்படின்றவரோட பயோபிக்க படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவா கிலியன் மர்ஃபி அப்படின்றவரை போட போறோம், நீங்க ஆப்போசிட்ல உள்ள ஆக்டரா நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ராபர்ட் டவுனி ஜூனியரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அது உண்மை கதை அப்படிங்கறதால கிறிஸ்டோபர் நோலனோட கதை அப்படிங்கறதால அந்த படத்துக்கு ஓகே சொல்லி படம் நடிக்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அந்த படத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற ஒரு ஆஸ்கார் அவார்டையும் ராபர்ட் டவுனி ஜூனியர் வாங்குறாரு. அதுக்கப்புறமா இவரோட சகாப்தம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இவர் எதுவுமே நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த டைம்ல மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருக்கிற ரூசோ பிரதர்ஸ், அதாவது அவெஞ்சர் எண்டுகேம் எடுத்த டைரக்டர்ஸ் காமிகான் அப்படின்ற ஒரு ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்ல டாக்டர் டூமா நாங்க ராபர்ட் டவுனி ஜூனியரை கேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவு பெரிய ஹீரோவா நடிச்ச ஒரு அயன்மேன்லயும் எண்டுகேம்லயும் அவ்வளவு பெரிய வில்லனா இப்ப மார்வல்ல ரிட்டர்ன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே வரலாறு தான்.